எங்க ஊர்ல தசரா ஆரம்பிச்சிருச்சு. பிரணய்க்கு ஸ்கூல் வியாழக்கிழமையே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனா, அவன் தசரா பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்லி ஒரே அடம். அதனால ஸ்கூல் 2 நாள் லீவ் போட்டுட்டு தசரா தான் சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். இன்னைக்கு டே 1 ஆஃப் தசரா. பட் தசரால கூட்டமே சுத்தமா இல்ல. எல்லா கடையுமே ரொம்ப காலியா இருந்துச்சு. இந்த தெருவெல்லாமும் ரொம்ப விரிச்சோடி போயிருந்துச்சு. என்னடா இது தசராக்கு வந்த சோதனைன்னு மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த கஷ்டத்த போக்குறதுக்காக நானும் என் தங்கச்சியும் பானிபூரி சாப்பிட்டுட்டு எங்க மனச தேத்திக்கிட்டோம். நாங்க ஸ்கூல் படிக்கிற டைம் அப்பலாம் 1 வாரத்துக்கு முன்னாடியே தசரா வைப்ஸ் அப்படியே செம்மையா இருக்கும். ராட்டினம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கடையெல்லாம் ஃபுல்லும் செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப போக போக ரொம்ப டல்லா தான் இருக்கு. நான் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ ஸ்கூல் போகிற வழி தான் தசரா தெரு. போகும்போதோ வரும்போதோ நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போய் வருவோம். அதெல்லாம் நல்ல மெமரிஸ் எனக்கு. ஒரு சில கடை இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. ஷட்டர் மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ள ஆளுங்க வேலை பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். எங்களோட ஃபேவரட்டான மிளகா பஜ்ஜி கடை. சரி ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு அப்புறமா வந்து வாங்கிக்கலான்னு போயாச்சு. போகிற வழியில் பிரணி ஒரு ராட்டினத்தை பார்த்துட்டான். இது ஆக்சுவலாக மோட்டரில் ஓட்டுற ராட்டினம் தான். ஆனால் இன்றைக்கி மோட்டர் போட்டு ராட்டினம் எல்லாம் ஓட்ட மாட்டுறாங்களாம். அதனால வெறும்னே சும்மா கையிலே தான் சுற்றி விட்டாங்க. கொஞ்சம் நேரம் சுற்றி விளையாண்டுட்டு வந்துட்டான். சின்ன மேடம்க்கு ஒன்றும் புரியல. சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்ட்டு. இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிளகா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கடையில் ட்ரை பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பிரணிக்கு இந்த பெரிய அப்பளம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கடைக்கு போயிட்டு பிரணிக்கு பெரிய அப்பளம் வாங்கிட்டு அந்த கடையில் இன்னொரு பிளேட் மிளகா பஜ்ஜி வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்ட மிளகா பஜ்ஜி கடையில் கொடுத்த சட்னி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சட்னியில் என்னமோ மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. நான் ஃபஸ்ட்டு ஒரு கடை காமிச்சேன்ல, அந்த கடையில் இருந்த மிளகா பஜ்ஜி சட்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி கூட்டமும் இல்லை. ரொம்ப வெறிச்சோடி போயிருந்துச்சு. இதில் மழை வேற வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ஓரமாக நின்றுட்டு அதுக்கப்புறமா இந்த பொம்மை கடைக்கு தான் போயிருந்தோம். பிரணி ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருந்தா எதெல்லாம் வாங்கணும்னு. நாங்கள் அவனை எத்தனை ராட்டினம் வேணால் சுற்றிக்கோ, ஆனால் தயவு செஞ்சு பொம்மை மட்டும் வாங்காதன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அவன் எந்த பொம்மை வாங்கினாலும் மேக்ஸிமம் 2 டேஸ் தான் வச்சுருப்பான். ஸோ அதனால் இப்போல்லாம் நிறைய பொம்மை அவனுக்கு வாங்கி தரது இல்லை. ரொம்ப டல்லாயிட்டான் அதுலேயே அவன். ஒரே ஒரு ஃபயர் இன்ஜின் பொம்மை மட்டும் வாங்கித்தாங்க. இதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் அந்த ஒரு பொம்மை மட்டும் வாங்கி கொடுத்துருந்தோம். வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். அதுக்குள்ளே முன்னாடி இருந்த அந்த பம்பர் எல்லாம் தனித்தனியாக பிச்சு எடுத்தாச்சு. லாஸ்ட் டைம் நான் இந்த கடையில் தான் பிரியாணி பாட் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக 1 இயர் மட்டும்தான் வந்தது. அதுக்குள்ளேயே அதில் விரிசல் விட்டுடுச்சு. ஏன்னு தெரியல. இன்றைக்கி டே 2 ஆஃப் தசரா, அதாவது ஃப்ரைடே. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் எங்களால் தசரா சுற்றி பார்க்க முடியும். ஏன்னா சாட்டர்டே வந்து வீட்டுக்கு போகணும். நேத்தியை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் நிறையவே இருந்துச்சு. இன்னும் போக போக அந்த ராட்டினம் இருக்க இடத்துலலாம் பயங்கர கூட்டமாகவே இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்குமே. நீங்கள் இதுவரை தசரா பார்த்ததே இல்லைன்னா ப்ளீஸ் ஒரு டைம் வந்து சுற்றி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த அங்காளம்மன் கோவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த கோவில் வரவே இல்லை. அதனால் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்திருந்தோம். அம்மன் அழகாக ஊஞ்சலை வச்சு ஆட்டிகிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் நான் தசரா வர்றதுக்கு இந்த கொலு பொம்மைங்களும் ஒரு முக்கியமான காரணம். எல்லா வருஷமும் இங்கே டிஃப்ரெண்ட்டான பொம்மையெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை பொறுமையாக நின்று ஒவ்வொன்றா நான் வேடிக்கை பார்த்துட்டு தான் போவேன். ஆனால் இது வரைக்கும் நான் இங்கேருந்து ஒரு பொம்மை கூட வாங்கினதே கிடையாது. என்னமோ தெரியல, எனக்கு இங்கே நின்று இதை பார்த்துட்டு போனால் தான் அந்த வருஷம் தசரா எனக்கு கம்ப்ளீட்டே ஆகும். அப்பாடா! இப்போ தான் தசரா செம்மையாக களை கட்டியிருக்கு. இன்னும் சனி ஞாயிறில் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். இந்த குட்டி குட்டி ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் லோஷிக்காக பார்த்தோம். பட் ரேட் ரொம்ப ஜாஸ்தி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எதுவும் வாங்கலை. இந்த சொப்பு சாமானெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எங்களுக்கு வாங்கி தருவாங்க. சின்ன வயசில் கபாலீஸ்வரர் கோயிலில் திருவிழா நடக்கும் 63. அந்த டைமில் மட்டும்தான் எங்களுக்கு சொப்பு சாமான் கிடைக்கும். அப்போ வாங்குகிற சொப்பு சாமானையே அந்த வருஷம் ஃபுல்லாக வச்சு நாங்கள் விளையாடுவோம். அப்போல்லாம் நம்ம ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப பார்த்து பார்த்து பத்திரமா வச்சு விளையாடுவோம். ஆனால் இப்போ இருக்க பசங்கள்லாம் அப்படி கிடையவே கிடையாது.
என்னடா இது நம்மளும் ஆன்டி ஆயிட்டுருக்கோம் போலயே அப்படின்னு எனக்கே அடிக்கடி தோணும். அந்த காலத்துலன்னு பேசும்போதெல்லாம். லாஸ்ட் டைம் இங்கேருந்து தான் மெலமைன் பிளேட்ஸ் வாங்கிட்டு போயிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த டைம் எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா வாங்கல. இருக்கிற ஐட்டமே என் பசங்க கிட்டேருந்து காப்பாத்தி வச்சாலே போதும்னு இருக்கு எனக்கு. டிமார்ட்ல இருக்க மாரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரேஜ் பாஸ்கெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் ரேட் தான் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது ஸ்டோரேஜ் பாஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த கடையில செக் பண்ணி பாருங்க. நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சிலருக்கு திருவிழா இல்ல எக்ஸிபிஷன்ல போய் டிஃப்ரெண்ட்டான பாத்திரம், பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்க ஆளுங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காம ஒரு ஹாய் சொல்லுங்க கமெண்ட்ல. இதுக்கு மேல டிஃப்ரெண்ட்டா நெறைய ராட்டினம் இருக்கும். எல்லாத்துக்கும் பயங்கரமா லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனா எனக்கு ராட்டினம்ல போறதுக்குலாம் ரொம்ப பயம். ஸோ நான் எப்பவுமே எதுலயுமே போமாட்டேன். ஆனா பிரணி எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அவனுக்கு இப்பவே ராட்டினம் எல்லாம் போறதுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால இதில ஏத்தி விட்டுருந்தோம். ரொம்ப ஸ்பீடாவும் போல, ஸ்லோவாவும் போல. குட்டி பசங்களுக்கு ஏத்தா மாதிரி மீடியமா இருந்துச்சு. இந்த டைம் தசரால எல்லா ராட்டினமுமே ஸ்டார்ட்டிங்கே ₹70 தான். அடுத்து பக்கத்திலேயே இது இருந்துச்சு. இதில விளையாடுறதுக்காக போயிருந்தான். இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்க யாருக்காவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதில விளையாடிருக்கீங்களான்னும் கமெண்ட் பண்ணுங்க. நான் விளையாடினது கிடையாது. நானெல்லாம் அசுர தாலாட்டு பார்க்கறதுக்கே பயப்படுவேன். ஆனா ஒரு சில தைரியமான ஆளுங்கலாம் கடைசி ரோல கெத்தா உட்காந்துட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கும் ஆசையா தான் இருக்கும். ஆனா தேவையா இது நமக்கு அப்படின்னும் தோணும். இந்த வீடியோ மோஸ்ட் ப்ராபப்ளி சண்டே காலையிலேயே அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுன்னா நீங்கள் தசரா போய் கண்டிப்பாக இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. வருஷத்தில் ஒரு தடவை நடக்கிறது, அதுக்கு கூட போகலன்னா எப்படி? கண்டிப்பாக வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிடுங்க. பிரணி அதில் விளையாடுறதுக்குள்ளே சைடில் நாங்கள் மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இந்த மருதாணி. எல்லா தசராக்கும் கண்டிப்பா நான் இந்த மருதாணி வச்சுடுவேன். ஒரு டிசைன் மாத்தி மாத்தி வைப்பேன். எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் இந்த டிசைன் நான் இதுவரைக்கும் வச்சதில்ல. ஸோ இத தான் நான் இன்னைக்கு வச்சுக்கிட்டேன். இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடியெல்லாம் வச்சோம்னா ரொம்ப நாள் அப்படியே கையில இருக்கும். இந்த டைம் 2 நாள்லயே எனக்கு கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இப்ப இருக்க 2K கிட்ஸ்க்கு இத பத்தியெல்லாம் தெரியுமான்னு தெரியல. அவங்க இத வச்சுப்பாங்களான்னும் எனக்கு தெரியல. ஆனா அப்ப நம்ம 90s கிட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுப்போம். இந்த ப்ரௌனி ஷாப் இப்போ செங்கல்பட்டில் ரொம்ப ஃபேமஸ்னு என் தங்கச்சி சொல்லியிருந்தா. ஸோ அங்கே சாப்பிட்டு பார்க்கலாம் தான் போயிருந்தோம். பட் எல்லாமே எக் வெர்ஷனில் இருந்துச்சு. புரட்டாசி மாதம். ஸோ எக்லெஸ்ல எங்களுக்கு பிளாண்டியும் லாவா கேக்கும் கிடச்சிருந்துச்சு. அது 2ம் தான் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த ஃபோன் நாங்கள் லோஷிக்காக வாங்கியிருந்தோம். நான் மொத கையில் எடுத்த ஃபோன்னா எனக்கு தெரிஞ்சு அது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். இந்த ஃபோன் லோஷிக்கு பிடிச்சதோ இல்லையோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் என்னோட தசரா விலாகு. முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஃபேவரட்ஸ் எல்லாம் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய்.